ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மெஹந்தி பை விஜய் கிருஷ் யூடியூப் சேனல். இதுதான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். நேற்று கிளாஸில் ஃப்ளோரல் எலமெண்ட்ஸோட பேசிக்ஸ் நம்ம பார்த்தோமா, இன்றைக்கும் நம்ம பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? ஒரு ஃப்ளோரல் டிசைன், அதாவது ஒரு ஃப்ளவரோட சென்டர் என்ன, டாட்டு, சர்க்கிள் இல்லைனா ஸ்பைரல்ஸ் இருக்கணும். அதை கவர் பண்ணி ஹம்ஸ் இருக்கணும். அதுக்கு மேலே தான் பெட்டல்ஸ் கொடுக்கணும். ஹம்ஸ் இல்லாமலும் நம்ம பெட்டல்ஸ் க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஆனால் ஒரு ஃப்ளவருக்கு சென்டர் மஸ்ட். நேற்று இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம பார்த்தோமா, ஹோப் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக தான் நீங்கள் வச்சுக்கணும். இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா வேறு சில டிசைன்ஸ் வந்து ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நான் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றது தான் நான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். கோன் ஹோல்ட் பண்ணுறது எப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிப்லேருந்து ஒரு 1 இன்ச் மேலே வச்சு தான் ஹோல்ட் பண்ணணும். டிஷ்யூஸை வச்சு தான் நீங்கள் வந்து டிப் வந்து வைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கணும். நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்பைரல் டிசைன் வந்து ட்ரா பண்ணுறேன். சிலர் கேட்டிருந்தீங்க, மேம் எப்படி மேம் நீங்கள் கோன் யூஸ் பண்ணால் மட்டும் உங்களுக்கு தின்னாக வருது, நான் யூஸ் பண்ணால் எப்படி எனக்கு ரொம்ப டார்க்காக வருது, திக்காக வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரே டிப் தான், ஒரே கோன் தான், நான் எதுவுமே எக்ஸஸாக கட் பண்ணல. நான் எப்படி இதை ப்ரெஷர் ஹோல்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத பொறுத்து தான். இங்கே பாருங்கள், இந்த தின்னாக போட்டிருக்கேன்னா இதே கோனை வச்சு நான் வந்து திக்காகவும் ட்ரா பண்ண முடியும். ஒரே கோன் தான், ஓகேவா? நான் எப்படி அது ப்ரெஷர், நான் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறேன்றது பொறுத்து. பாருங்கள், இதில் மீடியம் சைஸ் வந்துருச்சா? உங்களால் டிசைன் தான், நான் என்ன டிசைன் ட்ரா பண்ணுறனோ அந்த டிசைனை தான் உங்களால் பார்க்க முடியும். அந்த ப்ரெஷரை உங்களால் பார்க்க முடியாது. அந்த ப்ரெஷரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து தெரியும், ஓகேவா? ப்ரெஷர்ன்றது ரொம்ப அழுத்தம் கொடுக்குறது அப்படின்னு கிடையாது. லைட்டாக கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் ஹோல்ட் பண்ணலாம், லைட்டாகவும் ஹோல்ட் பண்ணலாம். உங்களோட விஷ் தான். ஸோ ஃப்ளவரோட சென்டர் ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ளவருக்கு ஒரு சென்டர் ட்ரா பண்ணிட்டோமா? ட்ரா பண்ணிட்ட பிறகு ஹம்ஸ் இல்லாமல் நான் ஒரு பெட்டல் நான் போடுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இப்படி ஒரு கர்வ் எடுத்து கட் பண்ணுறேன். அகெயின் ஒரு கர்வ் கட் பண்ணுறேன். கட்னா அங்கே ஒரு லைன் போடுறேன். அகெயின் இந்த கர்வ் எடுக்கிறேன், அந்த கர்வை நான் கட் பண்ணுறேன். அகெயின் ஐம் டேக்கிங் அ கர்வ், நான் கட் பண்ணுறேன். புரியுதா? ஃப்ளவரோட சென்டர் நான் ட்ரா பண்ணிவிட்டேன், அவுட்லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ணலாமா இந்த பெட்டல்ஸை? ஸோ ஷேடிங் கொடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இப்படி கிராஸ் செக்ஷனில் வச்சு நீங்கள் ஷேடிங் கொடுக்க பழகுங்க, ஓகேவா? எப்படி கொடுக்கணும்? இந்த மாதிரி கிராஸ் செக்ஷனில் வச்சு இப்படி ஷேடிங் கொடுக்க பழகணும். ஓகே, கிளியர்? ஸோ ஃப்ளவர் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நமக்கு ஒரு சென்டர் வேணும், அதை சுற்றி ஹம்ஸ் வேணும். ஹம்ஸ் இல்லைனாலும் நம்ம வந்து இந்த மாதிரி பெட்டல்ஸ் மட்டும் வச்சு நம்மளால் ஒரு டிசைன் க்ரியேட் பண்ண முடியும். இது ஸ்பைரல். இப்போ வந்து ஒரு ரவுண்ட், அந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி ரவுண்ட்ஸ் ரேண்டமாக, ஈவனாக தான் இருக்கணும்னு இல்லை, ஒரு ரேண்டமாக நான் வந்து சில ஷேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போது ஒரு ஃப்ளவரோட சென்டர் பார்ட் அது வந்துருச்சு. சென்டர் பார்ட் எப்பவுமே குட்டியாக தான் இருக்கணும், இல்லை பெருசாக கூட இருக்கலாம். ஓகே, இப்போ இதை சுற்றி நான் ஒரு ஃப்ளோரல் பெட்டல் வந்து நான் கொடுக்கலாமா? இந்த மாதிரி பெட்டல்ஸ் கொடுக்கலாம். இல்லை இதுலேயே நான் வந்து இந்த மாதிரி பெட்டல்ஸும் கொடுக்கலாம். நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், டியர் ட்ராப்ஸ் வச்சும் நம்ம வந்து பெட்டல் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டியர் ட்ராப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு டாட் வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுலேருந்து இப்படி நம்ம எடுத்து விடணும். புரியுதா? நீங்கள் எப்படி எடுக்கணும், ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்லோவாக எடுத்து விடணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த டியர் ட்ராப்ஸ் வச்சு நம்ம டிசைன்ஸ் ட்ரா பண்ணலாமா? பார்க்குறீங்களா? ஸோ சென்டர் க்ரியேட் பண்ணலாம், ஒரு டாட், அந்த டாட்டை சுற்றி ஒரு குட்டி கர்வ், அந்த கர்வ் சுற்றி அகைன் சர்க்கிள், இந்த சர்க்கிள் சுற்றி அகைன் நான் இன்னொரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன். அந்த சர்க்கிளை வந்து நான் ஹைலைட்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறேன்னா டார்க் பண்ணிக்கிறேன். ஹைலைட்ஸ் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், டார்க் பண்ணிக்கிறேன். டார்க் பண்ணிட்ட பிறகு இதில் எனக்கு டியர் ட்ராப்ஸ் வச்சு அந்த பெட்டல்ஸை நான் டியர் ட்ராப்ஸ் பெட்டல்ஸை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணலாம், ஈவனாக டாட்ஸ் இப்படி சர்க்குலர் ஷேப்பில் இப்படி வச்சுட்டு வரலாமா? ஸோ எல்லா இடத்துலையும் சர்க்குலர் ஷேப்பில் நான் வந்து டியர் ட்ராப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் டாட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். டாட்ஸ் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு ஆல்ரெடி ஸ்க்வீஸ் ஆகி தானே இருக்கும் இங்கே, அங்கேருந்து இந்த மாதிரி நான் எடுத்து விட்டுறேன். புரியுதா? இங்கே லைன் மாதிரி நான் நல்லா ப்ரெஷர் கொடுத்தேன், நல்லா பட்டும் படாமலும்லாம் வேணாம், நல்லாவே இப்படி எடுத்து விடுங்க. இப்படி எடுத்து விட்டால் உங்களுக்கு வந்து இது ஒரு டியர் ட்ராப் ஃபீலில் உங்களுக்கு வந்து கிடச்சிடும், ஓகேவா?
லேர்ன் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், பெர்ஃபெக்ஷன்க்கு எய்ம் பண்ணாதீங்க. நீட்னஸ்க்காக எய்ம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? நீட்னஸ் நீங்க எய்ம் பண்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ, அதே அளவுக்கு லிசனிங் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஸ்கில் இம்பார்ட்டன்ட்? லிசனிங் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்த நீங்க கரெக்ட்டா லிசன் பண்ணி கிராஸ்ப் பண்ணா மட்டும் தான் உங்களால ஒரு விஷயத்த நீங்க கத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதோட நிறுத்திக்காம, நீங்க என்ன பண்ணணும்னா, நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ண தான் உங்களால ஒரு டிசைன் வந்து நீட்னஸா உங்களால குடுக்க முடியும். அதுவும் இல்லாம உங்களோட ஓன் கிரியேஷன்ஸும் நீங்க வந்து அதில இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நெறைய லேர்னிங் வீடியோஸ் பேசிக் லெவல்ல நீங்க கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டூ மை மெஹந்தி பை விஜிகர்ஷ் யூடியூப் சேனல் அண்ட் ஸ்டே டியூன். சீ யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் டேக் கேர் அண்ட் பை.